ஆ வணக்கம் தீபிகா. தற்பொழுது பாமகவில் தந்தை மகனிடையே பல போராட்டங்கள் எழுந்து வந்த நிலையில பல மோதல் போக்கு உருவாகி தனித்தனியே பாமக பிளவுபட்டு கிடக்கிறது. இந்த நிலையில பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இன்று திடீரென முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், தற்போதைய மாநில உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவருடைய சகோதரர் ராதா கூட போயிட்டு சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் சூழல்ல. ஏன்னா தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் தனது கூட்டணியை வைத்துள்ளார். இந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திண்டிவனம் தைலாபுரம் அடுத்துள்ள திண்டிவனத்துல நம்ம சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா சந்தித்து பேசிட்டாரு. அப்ப பேசும்போது, அதாவது அவர் மருத்துவர் ராமதாஸை அவர்களை சந்தித்து பேசுவதற்காக சி.வி. சண்முகத்தை அழைத்து செல்வதற்காக வந்ததாக தகவல் வெளியானது. அந்த நிலையில பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சென்னை புறப்பட்டு சென்றதால் சி.வி. சண்முகத்தை மட்டுமே அவர் சந்தித்து சென்றார். இந்த நிலையில இவருடன் கூட்டணி பேச வேண்டும் என்பதற்காக, பாமகவிடம் கூட்டணி பேச வேண்டும் என்பதற்காக சொல்லி சென்றதாக அந்த தகவல்கள் வெளியே வந்தன. இந்த நிலையில தற்பொழுது சி.வி. சண்முகம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸை சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலாக நடந்து வந்த நிலையில தற்பொழுது கூட்டணியை பற்றி அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில அதிமுக கூட்டணிக்கு பாமகவை அழைப்பு விடுத்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகிய நிலையில தற்பொழுது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகனுடைய சகோதரர் சி.வி. ராதாகிருஷ்ணனுடைய மகன் திருமணம் வருகின்ற 24ஆம் தேதி அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. இதற்காக அவர் தற்பொழுது அதனுடைய அழைப்பதை கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது இந்த திருமண அழைப்பை கொடுத்துவிட்டு பின்னர் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தீபிகா.